நம்ம எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில், இந்த வாரத்தினுடைய நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகத்தோடு, விழிப்போடு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராக எப்படி வருகிறது என்பதை நான் கவனமாக, எல்லோரும் உற்சாகத்தோடு நாம் கவனமாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம். இந்த நாளிலும் நமக்கு ஒரு சிறு ஆலோசனையாக, ஒரு பிரசங்கமாக அல்ல, இந்த நாளிலே நம் ஆண்டவருடைய சமூகத்திலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அதாவது தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக, அவர் மணவாளன், நம்மை அவர் மணவாட்டியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு புருஷனும் தன்னுடைய மனைவி நியமிக்கப்பட்டவள் இனி ஒருவரிடத்திலே அன்பா இருக்கிறதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அப்படியானால் பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை அவர் பரிசுத்த மணவாட்டியாக அவர் நம்மை தெரிந்திருக்கிறார். அப்பொழுது நாம் பலவிதமான காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின் அன்பு நம்மிடத்திலே ஆழமாய் பெருகி இருக்குமே. ஆனால் அந்த மணவாளனிடத்திலே நமக்கு அன்பு இல்லை என்று சொல்லி கடந்த நாளிலே நாம் பார்த்தது போல யோவான் 1 அந்த 15 வாசிக்க வேண்டாம் அந்த வசனங்களிலே நாம் கடந்த நாளிலே பார்த்தோம் அல்ல. அதே போல நாம் கொஞ்சம் கவனத்தோடு இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்படி எல்லோரும் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்களை ஒரு வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10, 26, 27. சத்தியத்தை அறிவும் அடைவை அடைந்த பின்பு கவனித்துக் கொள்ளுங்கள். திரும்ப ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசியுங்கள். எல்லோரும் அந்த வசனத்தை ஆழமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய வார்த்தை மிகவும் கவனமாக நாம் வாசிக்கப்படும் பொழுது அதை கவனித்துக் கொள்ளுங்கள். திரும்ப ஒரு முறை வாசிப்போம் அந்த வசனத்தை. சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் போதும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இங்கே வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படியாக எபிரேயர் 10வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நான் திரும்ப ஒருவருடைய வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாம் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து, அதாவது ஆதாம் மூலமாக, நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டது தான், ஆதாம் மூலமாக இந்த பூமியிலே பாவம் பெருகினது. ஏனென்றால் ஆதாமை தேவன் ஒரு பரிசுத்த சந்ததியாக, முதல் மனிதனாக அல்ல, முதலில் உண்டாக்கப்பட்டவன் தூதன், அது இருக்கட்டும், முதல் மனிதனாக தேவன் ஆதாம் என்கிற ஒரு மனிதனை அவர் உண்டாக்குகிறார். ஆனால் அந்த ஆதாமினிடத்திலே சகலவிதமான ஆளுகை, ஆதாமை உருவாக்கும் முன் தேவன் சகலவிதமான காரியங்களை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்துக்கொண்டு இந்த ஆதாமை தேவன் உருவாக்குகிறதை பார்க்கிறோம். ஆதாமை உருவாக்கி அவனுக்கான சகலவிதமான தேவைகளை அவர் சந்தித்து அவனை ஒரு நல்ல ஒரு மனிதனாக, ஒரு அதிகாரம் உள்ள மனிதனாக அவர் மாற்றி வைக்கிறார். ஆனால் அவன் அவைகள் எல்லாவற்றையும் விட்டு அவன் அற்பமான தேவன் விலக்கின, அதாவது தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னானோ அந்த கனியை அவன் புசித்ததினாலே பாவம் உலகத்திலே வந்தது என்று நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் பாவம் உலகத்திலே வந்தது. அல்லேலூயா. அந்த பாவத்தின் பரிகாரத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். அந்த யோவான் 3:16 சொல்லப்பட்டதன்படி வாசிக்க வேண்டாம். அவர் இந்த பூமிக்கு வந்து அந்த நித்தியமான ரட்சிப்பை என்ன செய்தாராம், நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களிலே ஒரு மனிதன், அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு 3 விதமான ஒரு காரியங்கள். ஒன்று ஆவி, இனி ஒன்று ஆத்துமா, இனி ஒன்று சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 பகுதிகள் உள்ளவன் தான் மனிதன். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியின் மண்ணினாலே அந்த ஆதாமை உருவாக்கும் பொழுது அவர் என்ன செய்தாராம், அவனுடைய நாசியிலே அவருடைய ஜீவ சுவாசத்தை என்ன செய்தார், அவர் ஊதினார் என்று பார்க்கிறோம். அவன் ஊதின உடனே மனிதன் அங்கே என்ன செய்கிறான், அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாற்றப்படுகிறான். அப்படியானால் ஆவி, ஆத்துமா, சரீரம், அந்த மண்ணான மனிதன், அவன் சரீரம் ஒரு உயிருள்ள ஒரு சரீரம், ஒரு ஆவி அவனுக்கு
மனிதனுக்குள் வருகிறது, ஒரு ஜீவன், ஒரு ஆத்துமா அவனுக்குள்ளே வந்து ஒரு முழு மனிதனாக மாற்றப்படுகிறான். இப்படி 3 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருது. பாருங்கள், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவம், அவன் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுது அவனிடத்திலிருந்து என்ன எடுபட்டு போனது என்று சொன்னால், அந்த அவனிடத்தில் ஆவி இருக்கிறது, ஆத்துமாக இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று அவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது ஏனென்று சொன்னால் ஜீவன் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. அவன் வெறும் ஒரு மண்ணினாலே ஒரு பொம்மையை போல் உண்டாக்கப்பட்டவன் அப்படியே கிடத்தப்பட்டிருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் குனிந்து அவனுடைய நாசிலே அவர் அப்படியாக ஊதுகிறார். அவன் ஜீவ ஆத்துமாவாக அங்கே மாற்றப்படுகிறான். ஆனால் அவன் தேவனுடைய அந்த கற்பனையை விட்டு அவன் எப்பொழுது விலகுகிறானோ அவனுக்கு ஆவி மாத்திரம் இருக்கிறது. அவனுடைய அந்த ஜீவன், அதாவது ஆத்துமாக இருக்கிறது, அந்த ஜீவன் எடுபட்டு போகிறது. அல்லேலூயா. அந்த ஜீவன் இல்லாததினாலே தான் அந்த ஜீவனை தேவன் கொடுக்கும்படியாகத்தான் மனுக்குலத்திற்காக அவர் வந்தார். அந்த ஜீவனை அவர் கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? அவரை போல, ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அதாவது பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இங்கே நாம் எதை வாசித்தோமாம்? சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு, அதாவது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற்று அந்த மகிமையான ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்ட பிற்பாடு நடக்கிற காரியங்கள் அவன் எப்படி இருக்க வேண்டுமாம்? சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு அவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லையே. பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்ட ஆயிற்று. அப்போ பலியிடப்பட்டதுனால இனி ஒரு பலி இல்லை. ஒருவேளை ஒரு மனிதன் இனி பாவம் செய்தால் அவன் பாவத்திற்கான ஒரு பரிகாரம் இல்லை. ஏனென்றால் பாவத்திற்கண்டு அவர் ஒரே தரம் மரித்தார். அப்படியே கலாத்தியர் நிறுவத்திலே நாம் வருவோமே, ஆனால் அப்படி எல்லாரும் கலாத்தியர் நிறுவத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோமே. கலாத்தியருக்கு எழுதின நிறுவம் 2வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். அதனுடைய 14வது வசனம். கலாத்தியர் 2:14, கலாத்தியர் 2:17. கிறிஸ்துவுக்குள், கவனித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. போதும். பாருங்கள், அப்போ அதாவது பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமான்களாய் நடக்க போகிற நாம், அந்த அதாவது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக நாடுகிற நாமும் பாவிகளாய் காணப்படுவோமே ஆனால், அதாவது நாம் திரும்ப பாவத்தை செய்து கொண்டிருப்போமானால் அவர் வேதம் சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவும் அந்த பாவத்தை விரும்புகிறாரா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவும் பாவத்திற்கு காரணரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இடித்து போட்டவைகளே நாம் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவான். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானாம்? நம் கலாத்தியர்களின் நிருபத்திலே 5வது அதிகாரத்திலே வருவோமே ஆனால் அங்கு மனிதனுடைய நிலைமையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 17 விதமான கிரியைகள். இது உலகத்தின் பாவம். அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து விடுகிறேன், கேளுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமம், இப்படி ஒரு 17 விதமான அந்த பாவத்தின் பட்டியல். இது என்ன என்றால் இது உலகத்தின் பாவம். உலகத்திலே இப்படிதான் பாவம் இருக்கும். இது உலகத்திற்கான காரியங்கள். இந்த மனிதனைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் நம் சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு மனிதனிடத்திலே அவன் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறான். எப்படி விசுவாசிக்கிறான்? ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வாசிக்க வேண்டாம். அந்த வசனத்தின்படி அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறான். அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவன் அறிந்து கொண்டு அவன் அந்த எபேசியர் 1:13 படி அந்த பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்கிறான்? ரட்சிக்கப்பட்டு அதனுடைய முத்திரை அவனுக்கு போடப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் ரட்சிக்கப்பட்டாயிற்று. அவன் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டானாம்? இந்த கலாத்தியர் 5:18 சொல்லப்பட்டதன்படி இந்த எல்லா பாவ பழக்க வழக்கத்திலிருந்தும் அவன் விடுதலையாக்கப்படுகிறான். மறுபடியுமாக அவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் ஒரு மனிதன் பாவம் செய்வேயானே ஆனால், அதாவது நாம் விளங்கும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜென்ம பாவம் ஒன்று, அதாவது நடந்து கொண்டிருக்கிற பாவம், இனி நடக்க போகிற பாவம். இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தினுடைய உபதேசங்கள். நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாண போதனை மாத்துமே நடந்த ஜென்ம பாவம், அதாவது முந்தின பாவம், நடந்த பாவம், நடந்து கொண்டிருக்கிற பாவம், அப்படியே நமக்கு ஒரு உணர்வு வரும்படி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சுட்டி காட்டுகிறேன். காரியங்கள் அது நியாயப்பிரமாணத்திற்கென்று பகிரங்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 3 விதமான பாவங்கள். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோமே. வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே 6வது அதிகாரத்திலே அந்த 14வது வசனத்தை ஒருவர் கவனமாய் வாசியுங்கள் பார்ப்போம்.
கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்போம். 13 நீங்கள் உங்கள் அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை அடுத்த வசனம் பாருங்கள், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டீர்கள். அந்த வசனத்தினுடைய அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், அதை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாதாம், அப்போது மேற்கொள்ளாது என்று வேதம் சொல்கிறது. அப்போது நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இராமல், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நியாயப்பிரமாணத்திற்கு ஒருவன் கீழ்ப்படிவானே ஆனால், நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் நடப்பானே ஆனால் அந்த காரியங்கள் அவனுக்கு சரியாக இருக்கும். யாது முந்தின பாவம், நடந்து கொண்டிருக்கிற பாவம், இனி நடக்கப் போகிற அந்த 3 பாவங்கள் அவன் செய்யலாம். அது தவறில்லை. எதற்கு உதாரணமாக ஆதாம் மீறின பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட தற்காலிகமான முதல் பாதுகாப்பு என்னது? அவனுக்கு என்ன கொடுத்தாராம் ஆண்டவர்? அவனுக்கு தோல் உடைகளை அங்கே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிற அந்த ஆதியாகம புஸ்தகத்திலே வாசிக்க வேண்டாம். அவனுக்கு தோல் உடைகளை கொடுத்தார். அது எதற்கு என்று சொன்னால், இது ஒரு தற்காலிகமாக, இது மாம்சத்தில் உண்டாக்கப்படுகிற ஒரு சடங்கான காரியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது அவனுக்கு என்ன கொடுத்தாராம் ஆண்டவர்? தோல் உடைகளை கொடுத்தார். தோல் உடைகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது முதல் பகுதி. இது அவனுடைய ஜென்ம பாவத்திற்கான காரியங்கள். அப்போ அவனுடைய ஜென்ம பாவம் இப்பொழுது என்ன செய்கிறது? மூடப்படுகிறது. இது நிரந்தரமா என்று கேட்டால் இது நிரந்தரம் அல்ல, தற்காலிகமாக ஒரு தோல் உடையினால் அவனுக்கு மூடப்படுகிறது. இரண்டாவது, அவனுடைய பின்வரும் சந்ததிகள் பாவம் செய்கிறது. அதற்கு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மிருகங்களுடைய இரத்தம், பறவைகள், காட்டுப்புறாக்கள், அந்த பறவைகள், ஆடு மாடுகளுடைய இரத்தத்தினாலே இரண்டாவது என்ன செய்கிறது? அவனுடைய நடந்து கொண்டிருக்கிற பாவத்துக்கான பலி அங்கே செலுத்தப்படுகிறது. இதற்கு ஒரு முடிவு உண்டா என்று கேட்டால் இதற்கும் முடிவு இல்லை. இதுவும் ஒரு நிரந்தரமானது என்று கேட்டால் இதற்கும் முடிவில்லை. மூன்றாவது, அதாவது இனி செய்யப்படுகிற பாவங்கள். சிலர் சொல்லுகிறார்கள் அல்லவா, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால் அவனுடைய முந்தின பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவன் செய்கிற பாவம், இனி செய்ய போகிற பாவங்கள். நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் அன்பாய் கேட்டுக்கொள்ள வருகிற காரியங்கள், இது நியாயப்பிரமாண போதனையே அல்லாமல் கிருபையின் பிரமாணத்தில் இப்படி ஒரு போதனையில் அந்த எபிரேயர் 10வது அதிகாரம் அந்த 26வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்களேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமே ஆனால் பாவங்களின் நிமித்தம் போதும். பாவம், அதாவது வேறு ஒரு பலி நமக்கு இனி இல்லை. அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட மனிதன் ரட்சிப்போடு எல்லா காரியங்களும் அவனுக்கு முடிந்து விட்டது. இனி அவன் பாவம் செய்தால் இனி யார் மறிக்கப் போகிறது? அந்த ரோமர் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் அதை தெளிவுபடுத்துகிறார் அல்லவா. ரோமர் 6வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த வசனத்தில், அந்த 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, நான் அங்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட, அந்த வசனம் இருக்கட்டும், அதுக்கு கீழே 9வது வசனம், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் மரித்தாயிற்று. எதற்காக மரித்தாராம்? மனுக்குலம் பாவம் செய்து அந்த தேவனுடைய அந்த மகிமை, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த மகிமை எல்லாவற்றையும் இழந்திருந்ததினாலே தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்து ஒரே தரம் அந்த பலியிடப்பட்டு ஆயிற்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யார் எதை, அதாவது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். எந்த மனிதன், எந்த கொம்பனாக இருக்கட்டும், அவன் எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் தயவு செய்து வீடுகளில் இருந்து வேத வசனத்தை தயவு செய்து வாசிங்க. ஒவ்வொருத்தரும் யார் எதை செய்து சொன்னாலும் அதை அப்படி கேட்டு, ஓ இது இப்படி தானே, அல்லது இது அப்படி, அது தயவு செய்து வேத வசனத்தை ஆழமாய் வாசிங்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பாடு அவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்து ஒரு பலி இனி இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து நீ மரிக்க முடியுமா? அப்படித்தானே ஆண்டவர் சொல்லுகிறார். மரித்த கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஆகையால் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஏனென்றால் கீழே உள்ள வசனம், அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். ஹல்லேலூயா. அவர் ஒரு தரம் மரித்தாயிட்டு. அப்போ இனி எப்படி இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும்? இனி தேவனுடைய பிள்ளைகள், அதாவது அந்த இயேசு கிறிஸ்துவன் அந்த அன்பு, அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பு, அந்த ஆழத்தை மீறி
ஒரு மனிதன் பாவம் செய்வையானே ஆனால் அவன் அனுதினமும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். அதாவது மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஏனென்றால் அவர் பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்து ஆயிற்று. இனி அவர் மரிக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை, நம்ம அனுதின வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதாவது சற்று நாம் சிந்திக்க வேண்டும். எப்படியும் வாழுகிறது வாழ்க்கை அல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்று சொன்னால், அவன் வசனத்தை, அதாவது இந்த வசனங்களை மரித்த கிறிஸ்து இனி பாவத்திற்கு மரிக்க வேண்டிய அவசியமில்லை, இனி மரிக்கவும் முடியாது. அவர் பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். இனி நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அவனுடைய நிலைமை முன் நிலைமைகளை பார்க்கலும் அந்த பின் நிலைமை மகா கேடு உள்ளதாக இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அவர் பாவத்திற்கொண்டு ஒரு தரம் அவர் மரித்ததினாலே அந்த அன்பு அவர் விளங்க பண்ணி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்திற்கு நேராய் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளாட்டுக்கடா 12வது வசனம், 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். வெள்ளாட்டுக்கடா இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அவர் எப்படி உண்டு பண்ணினாராம்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரே தரம் பிரவேசித்து அவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 10:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதாம்? இப்படி இருக்கு, நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கும்படியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற அந்த ஒரே பலியினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை அது ஒரு காலம் என்ன செய்யாதாம்? பூரணப்படுத்தாது. அது எதற்கென்று சொன்னால், அவன் செய்த பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், இனி செய்ய போகிற பாவங்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிரந்தரமான ஒரு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் மத்தியஸ்தன் என்கிற ஒரு பதம், அதாவது அந்த பாவத்திற்கான பரிகாரம் அங்கே இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அதனாலே தான் அவர்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்தாலும். தாவீது பாருங்கள், தாவீது அவன் யுத்தத்திற்கு போக வேண்டிய மனிதன். அவன் யுத்தத்திற்கு போகாதபடி அவன் உப்பரிக்கையிலே உலாவினதினால் பாவம் அவனை மேற்கொண்டது. ஆனாலும் தேவன் அந்த பாவத்தை அவனுக்கு தவயமாய் மன்னித்தால், ஆனாலும் நாம் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். அவன் குடும்பத்திலே நடந்த காரியங்கள், இங்கே சொல்ல முடியாத காரியங்கள் அங்கே அவனுடைய குடும்பத்தில் நடந்ததை பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் அவனை மன்னித்தார். அவனுடைய பாவங்களை தேவன் மன்னித்து அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தால். அதற்கு காரணம் என்ன? ஒருவேளை இந்த வசனத்தை காட்டி நாமும் பாவம் செய்வோம் என்று சொல்லலாமா? அப்படி அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் சாபம் என்று வேதம் சொல்கிறது. நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் ஒரு கட்டளை மாத்திரம்தான். பழைய ஏற்பாடை எடுத்துக்கொள்ளும் போது அது ஒரு வேர், ஒரு மரத்தினுடைய வேர், எல்லா தொகுப்பும் அங்கிருந்து தான் உண்டாகும். ஆனால் கனி அந்த புதிய ஏற்பாடு அது மரத்தினுடைய வேர். அது ஒருவேளை அது பிரயோஜனப்படாமல் போகும். ஆனால் மரத்தினுடைய கனி, புதிய நியமங்கள் தேவன் நமக்காய் தன்னுடைய இரத்தத்தினால் உண்டாக்கி வைத்ததுதான் அந்த புதிய நியமம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பழைய ஏற்பாடிலே என்ன பாவம் செய்தாலும் அதற்கான தற்காலிகமான பலி அங்கே உண்டு. அது எதற்காய் உண்டாக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த எபிரேயர் 10வது அதிகாரத்தில் அங்கே மிகவும் செம்மையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறனால் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கக்கூடும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த வசனத்திலே சபை அந்த வசனம் 9வது அதிகாரம், அந்த கூடாரம் 9வது வசனம், 9வது அதிகாரம் 9வது வசனம். இந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கு ஏற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை ஒருபோதும் பூரணப்படுத்தாது. அப்படித்தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப ஒரு முறை வாசிங்க பார்ப்போம். கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கு ஏற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை
இதுதான் ரகசியம். அதாவது அவன் எவ்வளவுதான் ஆராதனை செய்தாலும் அவனுக்குள்ளே பாவம் நிலை கொண்டிருக்கிறதுனால் அவன் ஒருபோதும் அவனால் அதை என்ன செய்யலாம், பூரணப்படுத்த மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காகத்தான் இங்கே 10:1 சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரே பலியினாலே செலுத்தி வருகிறவர்களை அது என்ன செய்யாதாம், அது ஒருபோதும் பூரணப்படுத்தாது. ஆனால் பூரணப்படுத்துகிற ஒன்று உண்டு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 10வது அதிகாரம் 14, எபிரேயர் 10:14. ஏனெனில், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த பழைய ஏற்பாடிலே அவர்களுடைய பாவம் திரும்ப 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 அவர்கள் வருகிறதுனாலே அவர்கள் என்னதான் ஆராதனை செய்தாலும் என்னதான் பலி செய்தாலும் அவர்களுக்கு ஒரு பூரணமான ஒரு விடுதலை இல்லை. ஏனென்றால் அங்கே பாவத்திற்கான ஒரு பலி இல்லை. ஆடு மாடுகளுடைய இரத்தத்தினால் அல்ல, அந்த இரத்தத்தினால் ஒரு நித்திய மீட்பு வராது. அதற்காகத்தான் அங்கே 10:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒரே பலி என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரே பலியினாலே அவனுடைய மனசாட்சி, அவனுடைய ஆத்துமா அது பூரணப்படாது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 10:14, ஏனெனில், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும், அல்லேலூயா, ஒரே பலியினாலே என்ன செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து, அவர் என்றென்றைக்கும் அவர் பூரணப்படுத்தி விட்டாயிற்று. அது பூரணம், அது நிறைவு, அதில் எந்த விதமான ஒரு குறைவில்லை. அது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்திற்கு எந்த விதமான குறை, அது அவ்வளவு பெரிதான காரியங்கள். அவர்களை அது அங்கே பழைய ஏற்பாடு காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை ஒருபோதும் பூரணப்படுத்த மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒரே பலியினாலே அது பூரணப்படுத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் வேத வசனத்தை நன்றாக வாசிக்க வேண்டும். நாம் தயவு செய்து, அதாவது வாசிக்க முடியவில்லை என்று சொல், பழைய ஏற்பாடை நாம் அதிகமாக வாசிக்கவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, இந்த புதிய நிருபங்கள், இந்த சுவிசேஷங்களை வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களை அதிகமாய் வாசியுங்கள். நாம் கொஞ்சம் கொஞ்சம் வேத வசனத்தில் உள்ள தெளிவும் அறிவும் வந்த பிற்பாடு பழைய ஏற்பாடை அதிகமாக வாசியுங்கள். நாம் ஒருபோதும் நாம் இடறி போகக்கூடாது. நாம் எதற்காக வந்திருக்கிறோம், எதற்காக மீட்கப்பட்டோம், இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா. அந்த கலாத்தியர்களின் நிருபம், மறுபடியுமாக அந்த 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே. நம்முடைய வாழ்க்கை அந்த கலாத்தியர்களின் நிருபம் 1வது அதிகாரத்துக்கு நேராக ஒரு முறை கூட திருப்பிக் கொள்வோம். 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது, அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது எப்படி ஒரு சுவிசேஷம், ஒரு வார்த்தை, அதாவது யார் எதை சொன்னாலும் அப்படி அல்ல, நம்முடைய இருதயத்திலே அந்த தேவனுடைய வசனம், அவருடைய அதாவது வசனம் என்று சொல்லும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதுதான் அப்போஸ்தலனாகிய அந்த அப்போஸ்தலர்கள் எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர்களை ஒரு மனிதனாலும் என்ன செய்ய முடியாது, வார்த்தையினாலே அவர்களை அப்படியே தள்ள முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே அந்த பிதாவின் வசனம் இருந்தது. அதுதான் அந்த சத்துரு அவரை 40 நாட்கள் அங்கே வனாந்தரத்திலே கொண்டு போய் அவன் சோதிக்கிறான். நீ என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் சொன்னார், அவர் வசனத்தை வைத்து உன் பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர என்று சொல்லி அவனுக்கு எல்லா காரியத்திலும், ஏனென்றால் அவருடைய வசனம், வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த மனிதன் பாவம் செய்யான் என்று அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிற அந்த வசனம் அழிவு, அது அழிவு. 1 பேதுரு 1:23 சொல்லி, இது அழிவுள்ள வித்தினாலே அல்ல, இது என்றென்றைக்கும் நிற்கிறது, இது பூரணப்படுத்த தேவ வசனமா இயேசு கிறிஸ்துவின் வசனம். நன்றாக நாம் கவனித்துக் கொள்வோம். வேத வசனங்களை ஆழமாக வாசித்து நாம் கவனமாக இதில் நான் கை கொள்ள வேண்டும் என்று இல்லை என்று சொன்னால், இதே வசனம், கேட்கிற வசனம், இது பரலோகத்திற்கு நேராய் நம்மை வழிநடத்தும், நரகத்திற்கு நேராய் நம்மை வழிநடத்தும். நாம் எதை சிந்திக்கிறோமோ எல்லாமே 2 விதமான காரியங்கள், ஒரே சிந்தை, ஒன்று மாம்சம், இல்லை ஒன்று ஜீவன், ஒன்று விசாலம், இல்லை ஒன்று குறுகன். நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம், இந்த உலகத்தின் காரியங்கள், அதாவது எப்படியும் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கும் எனக்கும் வாழ விருப்பம் தான். எல்லா மனிதனுக்கும் வாழ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு எப்படியும் வாழ வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால் எப்படியும் வாழலாமே. அப்படி எல்லாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, இனி ஒரு பலி இல்லை, இனி இயேசு கிறிஸ்து மரிக்க முடியாது, மரித்த கிறிஸ்து இனி மரிக்க முடியாது. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் திரும்பவும் அந்த பாவத்திலே போவானால் அது எப்படி இருக்கும்? அப்படி எல்லாரும் அந்த 2 பேதுருக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம்
20 முதல் வாசிங்க பாப்பா. 2 பேதுரு 2:20 முதல். ம் 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 அந்த வசனத்தை நன்றாக விழித்துக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை தெளிவாக சத்தத்தோடு வாசிங்க பார்ப்போம். கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது இயேசு அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. அந்த அவருடைய அறிவை அறிந்த பின்பு நாம் மறுபடியும் அதிலே ஜெயிக்கப்பட்ட அந்த பாவத்திலே ஜெயிக்கப்பட்டால் அவருடைய முன்னிலைமை, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக ஒரு மனுஷன் எப்படி இருந்தானோ அதை பார்க்கலும் 10 மடங்கு அதிகமாக அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று அங்கே சொல்லப்பட்ட அந்த 3 வசனம் வாசித்து முடிந்தாயிற்றா? கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு விலகுவதை பார்க்கலும், அதாவது அந்த ரட்சிப்பை அடைவதை பார்க்கலும் அந்த ரட்சிப்பை அடையாது இருந்தார்களானால் நலமாயிருங்க. அடுத்த வசனம் கவனித்துக் கொள்ளுங்கள். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனம் எதை நமக்கு படிப்பிக்கிறது? அதாவது ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்த பின்பு மறுபடியும் அவன் அந்த பாவத்திலே விழுந்து அதிலே அவன் ஜெயிக்கப்பட்டால், பாவத்தில் நமக்கு ஆரம்பத்திலே ரொம்ப சாதாரணமாக தோணும், சின்ன பாவம், இது சின்ன காரியங்கள், இது அற்பமான காரியங்கள் தான். அந்த ஒவ்வொரு சொட்டு தண்ணீர் தான் அது பெரு வெள்ளமாக மாறும். அன்பானவர்களே, அதிலே அவன் ஜெயிக்கப்பட்டால் அவனுடைய முன்னிலைமை பின்னிலைமே பார்க்கலும் அது கேடுள்ளது. அப்படி உள்ள மனிதன் வேதம் சொல்லுகிறது அவன் ரட்சிக்கப்படாது இருந்தாலானால் அவனுக்கு நலமாக இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த கலாத்தியரில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த கலாத்தியர்களின் நிருபம் 3வது அதிகாரத்தில் எங்கே வாசிக்கிறேன் கேளுங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து அந்த கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கெஞ்சி, ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு அடிக்கி பாத்திரமானவர். அவர் அந்த அப்போஸ்தலர்களை போல் அல்ல, அவரே தேவன் வெளியிலே இறக்கி எல்லா அடிகளுக்கும் பாத்திரவானாய் மாற்றி அநேக சபைகளை அவர் உருவாக்கி, அவர் சபைகளை உருவாக்குனது மாத்திரமல்ல அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலும் வாழ்ந்து காட்டின ஒரு தெய்வ மனிதன். அவன் கலாத்து சபைக்கு சொல்லும் பொழுது அவர் அப்படி விசேஷமாய் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? அவருக்கு அவ்வளவு தாகம் ஜனங்கள் மேல். ஏன்னா மனிதனுடைய பாவம், அது பழைய ஏற்பாடில் தான் மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று ஆண்டவர் பார்த்து என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்ட அந்த மனிதனை அழிக்கிறார். அழித்த உடனே எல்லாம் முடியுமா? முடியவில்லை அன்பானவர்களே. ஏன் ஆதாமை தேவனால் அழிக்க முடியுமே, அவனை கழுத்தை நசுக்கி கொல்லுவதற்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நேரமாகும்? ஆண்டவர் அதை செய்யவில்லை. அவன் இனி திரும்பி வர வேண்டும் தேவ சமூகத்திலே. ஏனென்றால் அந்த நாட்களிலே பாவத்திற்கான தண்டனை இல்லை, அல்லது அதற்கான ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லாததினாலே தேவன் அதை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு காத்திருந்து அந்த பாவத்திற்கான விடுதலையாக தேவன் இந்த பூமிக்கு வந்து அந்த மகிமை தருகிறார். நான் மறுபடியும் பாவம் ஒருவன் செய்தால் எப்படி அன்பானவர்களே, சுபாவமே விளக்குகிறது அல்லவா? தேவன் எப்படி 2வது தடவை அவர் இனி ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம் 3வது வசனத்தை 3வது அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று அவர் கேட்கிறார். புத்தி இல்லாத அவர் சகலவிதமான புத்தியான காரியங்களை கொடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் மத்தியிலே தான் அவர் அடிபட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, அவர் காவலில் இருந்து, அவர் நிர்வாணமாக இருந்து பசியோடு பட்டினியோடு அந்த ஊழியத்தை செய்து அந்த ஆத்துமாக்களை சேகரித்து அவருக்கு அவ்வளவு வேதனை. அவர் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, அதாவது புத்தியில்
நீங்கள் கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அவர் நியாயப்பிரமாணத்தை சொல்லி அங்கே சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெறுகிறீர்கள்? ஏன் அவர் கேட்கிறார்? நியாயப்பிரமாணம் அது பாவம். வேதம் சொல்லுகிறது அது சாபம் என்று. கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் அதம் 13 சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கவனித்துக் கொள்ளுங்கள், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாகி மீட்டுக்கொண்டு. அல்லேலூயா. அது நியாயப்பிரமாணம் சாபம். ஏனென்றால் அது பாவம். அந்த பாவம் நீங்காது, எந்த இரத்தத்தினாலும் அந்த பாவம் நீங்காது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இந்த நீதியின் பிரமாணத்தை தேவன் கொடுக்கிறார். இந்த நீதியின் பிரமாணத்திற்கு எந்த விதமான ஒரு அந்த விட்டு வீழ்ச்சி, ஒரு எஸ்கியூஸ், அது எதுவுமே கிடையாது. ஒருவன் பாவம் செய்தால் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று வேதம் சொல்கிறது. என்றால் இனி ஒரு பலி இல்லையே, அந்த மனிதனை திரும்ப கொண்டுவதற்கான ஒரு பலி இல்லை, முடிந்து விட்டது. அது பூரணமாய் உண்டாக்கப்பட்ட காரியம். ஆகவே நாம் பாவம் மறுபடியும் பாவம் செய்வோமானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? விசுவாசத்தினாலேயோ நியாயப்பிரமாணத்தினாலேயோ? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவை பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தி இல்லாதவர்களா? இதற்காகவா இத்தனை பாடாய் பட்டீர்களோ என்று அவர் கெஞ்சி கேட்கிறார். ஏன்? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தின்படி ஒரு முடிவு, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் நரகத்திலே தள்ளப்படுவான். அதை குறித்து தான் அங்கே சொல்லுகிறார். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தினாலே முடிவை பெற்றுக்கொள்ளலாம் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரே தரம் நமக்காக மரித்தார். ஒரே பலி, இனி ஒரு பலி இல்லை. அவர் ஒரே தரம் அந்த பலியை செய்து முடித்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7:27 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே பலி, அந்த ஒரே பலியினாலே, அந்த ஒரே பலியினாலே, அந்த ஒரே பலியினாலே இனி ஒரு பலி இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனங்களை தயவு செய்து வீடுகளிலே சென்று வாசியுங்கள். இனி ஒரு பலி இல்லை. அவன் திரும்ப பாவம் செய்வானே, ஆனால் எந்த இடத்துல அவனுடைய பாவத்திற்கான பலி இனி, அவனுடைய பாவம் இனி எப்படி நிவர்த்தியாகும்? எப்படி அவன் தேவ சமூகத்திலே அவன் இனி பிரவேசிக்க முடியும்? சரி, ஒரு உதாரணத்தை மாத்திரம் நாம் பெல்லுவோம். இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று வைத்துக் கொள்வோமே. இப்போ எனக்காக ஒரு பிரதர் வந்து சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அவர் சுவிசேஷத்தை சொல்லி உலகத்தின் பாவத்திலிருந்து அவர் என்னை பரிசுத்தத்துக்கு நேராய் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது அவர் என்னிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆயிற்று, இனி உங்களுடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டாயிற்று. இனி நீங்கள் செய்ய போகிற பாவங்கள், இனி நீங்கள், அதாவது உங்களுடைய வருங்காலத்தின் பாவங்கள், நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு எந்த விதமான தண்டனை இல்லை. ஏனென்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது என்ன நியாயம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே? அதற்கு நான் ரட்சிக்கப்படாமலே இருந்து விடலாமே? அதாவது அப்படி என்றால் ஒரு மனிதனிடத்திலே நாம் சுவிசேஷம் செல்லும் பொழுது, நீ பாவத்திலிருந்து விடுதலையே பெற வேண்டாம் ஐயா, நீ பாவத்திலிருந்து விடுதலையே பெற வேண்டாம், நீ இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதும், திரும்பவும் நீ அந்த பாவத்தை செய்வது, அப்படித்தானே சொல்ல முடியும்? அப்படித்தானே அதனுடைய ரகசியம். அதாவது தேவனுடைய பிள்ளைகளை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு துரு உபதேசங்கள், பொய்யான கள்ள உபதேசங்கள். இது அதாவது ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் கவனமாக நம்முடைய, ஏனென்றால் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நாம் நிச்சயமாகவே மாம்சத்திலே ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொருவரும் கவனமாக ஜாக்கிரதையோடு, ஏனென்றால் இந்த வாழ்க்கை இது எப்படிப்பட்ட வாழ்க்கை? அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் தெளிவாய் அவர் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில், நாம் நீதிமான்களாக இருந்த பொழுதல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் நீதிமான்களாக இருந்து நன்மை செய்து தான தர்மங்களை செய்து அப்படி இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டால் ஒன்றும் பரவாயில்லை. அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருந்த பொழுது 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து குறித்த காலத்தினாலே அக்கிரமக்காரருக்காக மரித்தார்.
அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துதிவான். 8 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாக இருக்கையில். அல்லேலூயா. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் துன்மார்க்கமாக இருக்கையில், நாம் வேசித்தனத்தின் அசுத்தத்தில் இருந்த பொழுது, நாம் அந்த காம விகார நடக்கையை நடந்து கொண்டிருந்த பொழுது, இந்த உலகத்தின் எல்லா அசுத்தங்களையும் நாம் தேடி விரும்பி நடந்து கொண்டிருந்த பொழுது, அங்கு வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டேனே. அன்பு மகனே, நீ பாவத்தை ருசித்து கொண்டிருந்த பொழுதல்லவா நான் உனக்காக இரத்தம் சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டேனே. நீ எனக்காக என்ன செய்தாய்? மறுபடியும் நீ பாவம் செய்கிறாயோ? நீ இனி மறுபடியும் பாவம் செய்தால் நான் இனி எப்படி அப்பா உனக்காக மரிக்க முடியும் என்று ஆண்டவர் கேட்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுபாவமே நமக்கு விளக்குகிறது அல்லவா? அப்படி ஒரு காரியமே இல்லை. அப்படியானால் இந்த வேத வசனம் பொய்யாக இருக்கும், நாம் ரட்சிக்கப்பட்டதும் பொய்யாக இருக்கும். அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவம் என்று சொல்லும் பொழுது, பாவம் என்று சொல்லும் பொழுது எது பாவம்? அன்பான தேவனுடைய பிள்ளை, அப்படியே 1 யோவானுக்கு நேராக நாம் ஒரு வசனத்தை கூட டைமும் போய்விட்டது. அந்த எல்லாரும் 1 யோவான் 1வது அதிகாரம், அந்த 5வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 5வது அதிகாரம், அதனுடைய 15 வாசிங்க பார்ப்போம். 1 யோவான் 1:5-15. அந்த இடத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம், ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது பாவம் என்று சொல்லும் பொழுது, அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளிலேயும் சின்ன சின்ன பாவங்கள், சில காரியங்கள், எல்லா காரியங்களும் வரும். அது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கு என்றால், யாருக்கு? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு என்றால், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. அடுத்து கவனித்துக் கொள்ளுங்கள். மரணத்திற்கு ஏதுவான பாவமும் உண்டு, நான் சொல்லேன். அடுத்தது, என்றாலும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அநீதி எல்லாம் பாவம், அநீதியான காரியங்கள். அடுத்தவருடைய, அதாவது அநீதியில் பல காரியங்கள் உண்டு. அநீதி எல்லாம் பாவம் என்றாலும் அந்த மரணத்திற்கான பாவத்திற்கு நான் வேண்டுதல் செய்ய ஒருபோதும் நான் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். போதும். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் பிறந்த ஒருவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரிக்கிற புலங்கன் அவனை தொடான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்த மனிதன் அவன் பாவம் செய்யான். தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாம், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று 3வது அதிகாரம் 9வது வசனத்தில். நான் ஏன் அதிகமான வசனத்தை இந்த நாளிலே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த வசனத்திற்கு, அதாவது வசனத்தின் ஆதாரத்தை தர வேண்டும் அல்லவா? ஒரு காரியத்தை சொன்னால் அதற்கான ஆதாரங்களை நிச்சயமாகவே நாம் தர வேண்டுமே. அதற்காகத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் அவருடைய வித்து என்று சொல்லும்போது ஆவியானவரை குறிக்கிறது. அவருடைய வசனம் அந்த இயேசு கிறிஸ்து அன்பை குறிக்கிறது. அதுதான் 1 பேதுரு 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அது ஒரு நாளும் அழிந்து போகிறதல்ல, அது அழியாத நித்திய ஜீவனாகிய வசனம். அழிந்து போகிற வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதும் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒருபோதும் மோசம் போகக்கூடாது. அந்த ஒரே பலியினாலே, அந்த சொல்லப்பட்ட அந்த 6 வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரே பலி, அந்த எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனம், எபிரேயர் 9:12, இப்படியான அந்த வசனங்களை எல்லாவற்றையும் நாம் வீடுகளிலே சென்று
நாம் வாசிப்போமே, ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மையான காரியங்களை தருவார். நாம் பாவங்கள், அதாவது அந்த பாவமான காரியங்களுக்கு விலகி நம்மால் வாழ முடியும். பாவம் இல்லை என்று அல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் இல்லாமல் ஒரு மனிதனால் இருக்க முடியாது. ஏனென்றால் வேதம் அந்த 1வது அதிகாரத்தை அந்த கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளே பாவம் இல்லை என்று ஒருவன் சொல்வான், ஆனால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் பாவம் எது பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநீதி எல்லாம் பாவம் தான், ஆனால் மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் இந்த வேதத்தின் ஆழமான வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுதுதான் நிச்சயமாகவே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த எபிரேயர் 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இவரே பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். முடித்தார் ஆண்டவர். அந்த ஒரே பலியை செய்து அவர் முடித்தாயிற்று. அவர் பிதாவின் சமூகத்திலே போய்விட்டார். இனி அவர் வந்து ஒரு பாவத்திற்காக அவர் இனி வரமாட்டார். ஆனால் இனி அவர் வருவார். எப்படி வருவார்? அவர் பாவத்துக்காக வரமாட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் குமாரனின் மகிமை, பிதாவின் மகிமை, தூதர்களுடைய சகல மகிமையோடும் அதிகாரத்தோடும் அவர் வருவார். இனி பாவத்திற்கு அவர் வருவதில்லை. அவர் என்ன செய்வாராம்? தனக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இனி பாவம் இல்லாமல் அவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இனி அவர் பாவமாய் வர முடியாது. எதற்காக அவர் பாவமாய் வந்தார்? பாவத்திலே வாழ்ந்த மனிதனுடைய பாவத்தை மீட்டுக் கொள்ளும்படி அவர் பாவமாய் வந்தார். அதை அவர் செய்து முடித்து பூரணப்படுத்தி ஆயிற்று. இனி நாம் தான் அவருடைய கிருபையினாலே அதில் வளர்ந்து அந்த பூரணத்தை நோக்கி, அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதற்கு ஒரு அளவு கிடையாது. அந்த பூரணம் எப்பொழுது நாம் உண்மை உத்தவமாய் வாழ்ந்து என்றைக்கு இந்த பூமியிலே மரிக்கிறோம், அதுதான் பூரணம். அதுக்கு பிற்பாடு நாம் தேவராஜ்யத்திலே அவருடைய மடியிலே, அன்பானவர்களே, அந்த சந்தோஷம் நாம் தேவராஜ்யத்தில் அவருடைய மடியிலே அந்த இளைப்பாறுகிற அனுபவமாகவே கவனமாக இந்த வசனங்கள், அந்த எபிரேயர் 10:26 நன்றாக அந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 10:26, 27, எபிரேயர் 10:14, எபிரேயர் 9:12, எபிரேயர் 10:10, ரோமர் 6:10, எபிரேயர் 7:27, எபிரேயர் 9:28, 2 பேதுரு 2வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். இன்னும் ஒரு வசனம் உண்டு, எபிரேயர் 6வது அதிகாரம் 4, 5, 6. அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு இங்கே வாசிக்கிறதற்கான டைம் இல்லை. இருந்தால் அந்த வசனத்தை நான் ஒரு முறை வாசித்து விடுகிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதற்கு கூடாத காரியம், நடக்காத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இது வேதம் சத்தியம், இது வேதம் உண்மை. மனிதனுடைய வார்த்தை அவமானது, தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதது. ஆண்டவர் சொல்லுகிறார், அது நான் அனுப்பின காரியம் வாக்கியபடி செய்யும், அது வறுமையாய் இடத்துல திரும்புகிறது. அல்லேலூயா. அது ஒருபோதும் வறுமையாய் திரும்பாத அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நன்றாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, யூதா எழுதின நிருபத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் முக்கியமான ஒரு வசனம். யூதா எழுதின பொதுவான நிருபத்திலே 1வது அதிகாரம் 6வது வசனத்தை கூட நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் அந்த ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து விடுகிறேன். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறாராம் ஆண்டவர். யாரையாம்? தூதர்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அற்பமான மனிதன் எம்மாத்திரம் தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை பார்க்கலும் பெரியவர்கள் தேவதூதர்கள். அவர்கள் ஒருவேளை நமக்கு பணிவிடைக்காரர்கள் தான். எப்படி ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு பணிவிடைக்காரனாக இருக்கிறானோ அதே போலதான் தூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடைக்காரர்கள். அவர்களே கூட தேவன் என்ன செய்கிறான்? தப்ப விடவில்லை. அவர் அந்த, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு விரோதம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி 14வது அதிகாரத்திலே நீங்கள் வீடுகளிலே சென்று வாசியுங்கள். அந்த தூதன் செய்த காரியங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயும் அது இருக்கிறது. கவனமாக வாசியுங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. தயவு செய்து வேத வசனங்களை வாசிங்க. நீங்கள் ஒரு நேரம் சாப்பிடவில்லை என்றாலும் பரவாயில்லை, வேத வசனத்தை கண்டிப்பாக வாசிங்கள்.
கொள்ளுங்கள், அல்ல என்றால் நாம் விழுந்து போவோம். அன்பானவர்களே, என்னுடைய வார்த்தை ஒரு விதமாக இருக்கட்டும், சகோதரருடைய வார்த்தை ஒரு விதமாக இருக்கட்டும், ஒரு விதமாக இருக்கும். இனி ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறவருடைய வார்த்தை ஒரு விதமாக இருக்கும். இப்படி பலவிதமான போதனைகள் நமக்கு வரும் பொழுது நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்குமே ஆனால், வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:23 சொல்லப்படுகிறது, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் எப்பொழுது ஒருவன் வசனத்தை கை கொள்ளும் பொழுது, அந்த வசனத்தை வாசித்து கை கொள்ளும் பொழுது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நம்மோடு அவர் வாசம் பண்ணுவார். ஒரு மனிதனை நம்மளை அசைக்க முடியாது. அன்பானவர்களே, இதுதான் உண்மை. ஆகவே வேத வசனத்தை வாசிப்போம். ஆண்டுடைய சமூகத்திலே சமயம் போய்விட்டது. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்திலே, அந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், இப்படி பல காரியங்கள் இன்னும் இதில் பேச வேண்டியிருக்கிறது. ஆனாலும் நமக்கு நேரமில்லை. அன்பானவர்களே, எல்லோரும் முழங்கால் படியிடுவோம், எல்லோரும் செபிப்போம். ஆண்டுடைய சமூகத்திலே எல்லோரும் கேளுங்கள். அப்பாவுடைய சமூகத்திலே, அப்பா ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பேர், எல்லோரும் முழங்கால் படியிட்டு வாயிலை திறந்த அப்பாவிடத்திலே கேளுங்கள். இது உங்களுக்கான நேரம், இது அப்பாவோடு ராவுட நேரம், இது அப்பாவோடு உறவு கொள்ளுகிற நேரம். அப்பாவோட தைரியமாய் கேட்போம். அப்பா ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு தப்பி வாழக்கூடிய அந்த கிருபை எனக்கு தாருங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் ஐக்கியம் மோடு இருக்கட்டும் ஆண்டவரே, பிதாவோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் பிதாவின் ராஜ்யத்திற்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேனே அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் உலகத்தோடு இருந்தால் உலகத்தில் உள்ளவைகளிலும் ஐக்கியப்படாது இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து நம்முடைய ஐக்கியத்தை பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே பாவமில்லாதபடி, இந்த உலகத்தில் கரைபடாதபடிக்கு, இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் நீங்களாகி அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரோடு கூட ஆளுகை செய்கிற பாக்கியத்தை தருவார் ஆண்டவர். அவரோடு கூட நம்மை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளுவார். அந்த ஒரே பலியினாலே அவர் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். அந்த ஒரே பலியினாலே அவர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் மனப்பூர்வமாய் இனி பாவம் செய்வோமானால், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால், பாவத்திற்கான இனி ஒரு பலி இல்லையே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி ஒரு பலி இல்லை. பாவத்திற்கென்றவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார். அவரே மரித்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. அவர் மரித்தார், பாவத்திற்கென்று ஒரே தரம் பலியிடப்பட்டு அந்த ஒரே பலியினாலே அவர் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறாரே. அந்த பூரணத்திற்கு நேராக நாம் நடந்து சொல்வோமானால் நிச்சயமாகவே இந்த பாக்கியம் நமக்கு உண்டு. கிருபையின் தேவனே, உம்முடைய வார்த்தைகளை பேசும்படி அதிகாரப்படுத்தினரே, உமக்கு நன்றி அப்பா. என்னிலே குறைகள் இருக்குமானால், அசுத்தங்கள் இருக்குமானால், நிர்விசாரங்கள் இருக்குமானால் மன்னித்து தயவா என்னை நினைத்துறலுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு நேராய் நடவாதபடிக்கு, உம்முடைய உன்னதத்திற்கு நேராய் நாங்கள் ஜெயமெடுக்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை உமக்கு நேராய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் நினைத்துள்ளோம். ஒவ்வொருடைய பிள்ளைகள் வீடுகளில் இருக்கிற பொழுது, போகிற வருகிற வழிகளிலே, செயல்படுகிற இடங்களிலே ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஆண்டவரே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. அந்த பாக்கியத்திலே வளரட்டும் கர்த்தர். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையுடன் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும், அரவணைப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருந்து காப்பதாக. ஆமேன், ஆமேன். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.